ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ், உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்குது, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது, என்ன கார்டு வருது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு நியூ ஸ்பார்க்கை மீன் பண்ணுற ஒரு கார்டு. உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு உற்சாகம் வருது, ஆசைகள் இருக்கிறது, இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டு வந்திருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் பிகின் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனசில் வந்து ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? உங்கள் பர்சனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உங்களோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து கப்புள்ஸாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு நியூ ஜோஷ் ஒன்று வரப்போகுது. ஓகேவா? 2 பேருக்குமே வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த முதல் நாள் உற்சாகம் வரப்போகுது. ஓகேவா? உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து காமமும் உற்சாகமும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல கோஆர்டினேஷன், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இருக்கும். 2 பேர்கிட்டையுமே ஒரு நல்ல ஃபயர் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? இதை வந்து கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே கண்டினியூ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதுவே நீங்கள் செப்பரேஷன், நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரீயூனியனுக்கான ஒரு டைம். ஓகேவா? உங்கள் பக்கமும் இன்னும் உங்கள் பர்சன் மேலே உள்ள ஆசை, அன்பு, காதல் எதுவும் குறையலை. அதே மாதிரி உங்கள் பர்சனுக்குமே உங்கள் மேலே வந்து இன்னுமே வந்து அந்த ஃபயர் எனர்ஜி இருக்குது. அவங்களுமே உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகேவா? இந்த முறை வந்து நீங்கள் தான் வந்து ஒரு 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 புதிய பார்வையோட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னெடுக்கணும். ஓகேவா? இது வந்து திரும்பவுமே ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய தவறுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீயூனியன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்லுது. ஓகேவா? நடந்ததெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இப்போ உருவாக்கலாம். அதுக்கான டைமிங் தான் இது யூனிவர்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் உண்மையானது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஒரு லவ் ஸ்பார்க் வரும். ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு எனர்ஜியாக இருக்கும். அது காதலா இல்லை திடீர் ஈர்ப்பா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் புரியாது. ஆனால் போக போக அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே தைரியமாக எடுங்க. புதுசாக ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசை திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, தேங்க்யூ.